மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 29/12/2025 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். அன்பர்களே, 1/1/2026 இரவு 12:01 முதல் வியாழக்கிழமை. இது மேல்நாட்டு மரபு. புத்தாண்டு என்பதால் ஆங்கில முறைப்படி கணித்திருக்கின்றேன். தமிழ் முறையில் வருஷப்பிறப்பு சித்திரை மாதம். இந்த ஆங்கில வருடத்திற்கு 2026 ஜனவரி 1 முதல் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இனி வரும் 3 நாட்களுக்கு 29, 30, 31 இந்த தேதிகளில் 4 ராசிகள் வீதம் 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படும். அன்பர்களே, இன்றைய தினம் மேஷ ராசி முதல் கடக ராசி வரை உள்ள 4 ராசிகளுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்று சொன்னாலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வேகம், வீரியம், வீரம் உண்டு. அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஏமாற்றும் வேலை, பொய் சொல்லும் வேலை, சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் ஏமாற்றும் வேலை, இதெல்லாம் வராது, தெரியாது. அவர்களுக்கு செயல்தான் முக்கியம். ஒருவர் அதிகம் பேசினால் இவர்களுக்கு பிடிக்காது, செயல்பட்டால் பிடிக்கும். செவ்வாயின் முக்கிய குணமே இதுதான், செயல்தான், பேச்சு அல்ல. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா ராசி அன்பர்களுக்கும் யோகம் தரும் அமைப்பும், சற்று கவனமாக இருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அமைப்பும் இருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் கலந்தே இருக்கும் எல்லோருக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு யோகமான அமைப்பு எவை? 2 விஷயங்கள் நல்ல யோகத்தை கொடுக்கின்றன. ஒன்று, எல்லோரும் விரும்பும் பண விஷயம். போதுமான அளவுக்கு வருவாய் வரும். வறுமை அகன்று போவதற்கு வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு. அதேபோல் பேச்சு நன்றாக இருக்கும். இவர்களது பேச்சுக்கு மதிப்பு கூடும். ஒரு சிலருக்கு, வெகு சிலருக்கு இவர்கள் பேச்சுக்கு வீட்டிலேயே மதிப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு பேச்சு வன்மையும் இருக்கிறது. பேச்சு வன்மை இருக்கிறது. போதிய அளவு பண வருவாய் இருக்கிறது. இந்த இரண்டும் இவர்களை ஊக்குவிக்கும். இதன் காரணமாக ஒரு சில சாதனைகளை இவர்கள் செய்யக்கூடும், செய்வார்கள். போன வருஷம் பார்த்ததை விட இந்த வருஷம் சற்று பொலிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சிலர் உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன வர வர இளமையாகி கொண்டே வருகின்றீர்கள் என்று. அந்த அளவுக்கு பொலிவு கூடும் வருடம் இந்த வருடம். அடுத்த ஒரு நன்மை, எல்லோருக்கும் ஒரு ஆசை உண்டு, தனக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும், நான் குடியிருக்க ஓலை குடிசையாவது வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற மக்கள் எல்லா இடங்களிலும் உண்டு. நகர்ப்புறத்தில் அத்தனை பேருக்கும் உண்டு. அந்த ஒரு எண்ணம் இந்த வருடம் சித்திக்கும், நடக்கும்.
சொத்து சுக சேர்க்கை உண்டு. மாணவர்கள் இப்போதுதான் புதிதாக கல்வி தோன்றிக்கொண்டே வருகின்றதே. கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை ஏஐ, இன்னும் ஏஐ தான் இருக்கிறது. புதிதாக ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது, குவாண்டம் என்று. இது போன்ற கல்விகள், இவைகளில் எந்த ஒன்றை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பம் இந்த ஆண்டு நிறைவேறும். ஆக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கின்றது. சரி, எந்தெந்த விஷயங்களில் இவர்களுக்கு கவனம் தேவை? நியாயமாக பெற வேண்டியது ப்ரமோஷன் உட்பட இவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது, இவர்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இழுபறி காணப்படுகிறது. அடுத்து வரவேண்டிய லாபம். ஏற்கனவே பணவரவு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட அளவு வருவதை விட சற்று குறைவாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. இப்படி சற்று கவனமாக இருந்து கொண்டால் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நளினமிக்கவர்களே. எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் அந்த இடத்தில் ஜொலிக்கும் தன்மை கொண்டவர்களே. உங்களை பார்த்தாலே உங்களோடு பழக வேண்டும், இவரது உறவு வேண்டும் என்று அடுத்தவர்கள் எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு கவர்ச்சியை அலைவாய விட்டு கொண்டிருக்கும் அன்பர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி? உங்களது லட்சியம் நிறைவேறும். கூடுதல் மதிப்பு உண்டாகும். நீங்கள் செய்யும் செயல்கள் அடுத்தவர்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் அமைந்து உங்கள் மதிப்பு கூடுகின்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. சுய முன்னேற்றம் உண்டு. எந்த இடத்திற்கு சென்று நீங்கள் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மதிப்பும் அந்த வார்த்தை வெற்றி பெறுவதும் நடக்கும். ஏனென்றால் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் பின்னால் திட்டுவார்களே, அப்படி இல்லை, உண்டு. அதேபோல் உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும். அது எத்தகைய முயற்சியாக இருந்தாலும், வேலைக்காக என்று இருந்தாலும், வியாபாரத்துக்கு என்று இருந்தாலும், திருமணத்திற்கு என்று இருந்தாலும், குழந்தை பேற்றுக்கு என்று இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டியது 2 விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏமாற்றுவோர் இந்த ஆண்டு சற்று உங்களை நெருங்கலாம், மிக மிக நெருக்கமாக நெருங்கலாம், ஆசை வார்த்தைகளை காட்டலாம். அதில் ஏமாந்து விடக்கூடாது. அதற்கு என்ன செய்வது? எந்த ஒரு முடிவும் சட்டென்று எடுக்கக்கூடாது, யோசித்துதான் எடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் சம்பாதித்ததையெல்லாம் இழந்து விடக்கூடாதே. எனவே யோசித்து ஒரு முடிவெடுங்கள். அடுத்து வேலை விஷயங்களில் உங்களை அறியாமலேயே ஒரு சிறு தவறு ஏற்பட்டு அதனால் கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் சற்று குறைந்து அல்லது தாமதப்பட்டு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்கள். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்தால் நற்பலன் உண்டு. ஆக நன்மை, உங்கள் மதிப்பு கூடுகிறது, முயற்சி வெற்றி. சற்று கவனமாக இருக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஏமாறாமல் இருப்பதற்கு.
செய்யும் வேளையில் கூடுதல் கவனம். இவைகளை நீங்கள் கவனித்து கொண்டால் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. மிதுன ராசி அன்பர்களே, கஷ்டப்படாமல் பேச்சால், இந்த பேச்சு வார்த்தையால், சிறப்பான ஒரு பேச்சால் வெற்றி கொடியை ஈட்டுகின்ற நபர்கள் இவர்கள். உங்களது தனித்திறமை என்னவென்று சொன்னால், ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் அவர் எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கும் முன்னமையே என்னவென்று அறிந்து கொள்ளும் ஒரு யூக குணம் உண்டு. சிறப்பான ஒரு குணம். மற்ற ராசிகளுக்கு அவ்வளவாக இல்லாத ஒரு குணம் இந்த குணம். பேச்சுவன்மை உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சிலருக்கு வெளிநாட்டு மோகம், வேலை விஷயமாக அலைச்சல் கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக கூட இருந்து கொண்டு இருக்கலாம். அந்த வெளிநாட்டு யோகம் இந்த ஆண்டு சித்திக்கும். அதேபோல் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகள் வருவதற்கு இந்த ஆண்டு காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காத்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அதுவே காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டுமே, தர வேண்டுமே என்று பூரிப்பு ஏற்படும் இதனால். அடுத்து, ஏற்கனவே பேச்சில் நீங்கள் கில்லாடி. இந்த ஆண்டு அந்த சிறப்பான திறமை அதிகரித்து காட்டுகிறது. எனவே நீங்கள் பேச்சின் மூலம் மிகவும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த ஆண்டு வழக்கமாக பெற்றதை விட அதிகமாக. பணத்தேவை பூர்த்தியாகும். எந்த அளவுக்கு தேவை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்து, சற்று கவனமாக இருக்க வேண்டியது உறவுகள் பற்றிய விஷயத்தில் கவனம் தேவை. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில், குறிப்பாக கணவனிடம் சற்று இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களிடம், குறிப்பாக மனைவியிடம் அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக அவசியம் இது. ஏனென்றால் உங்களுடைய திசை சரியில்லை என்று சொன்னால் இதனுடைய கெட்ட பலன் சற்று அதிகரித்து போய்விடலாம். அப்படி போகக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சற்று கவனித்து நடந்தாலே போதும், ஒன்றுமே நடக்காது. அடுத்து, வரவேண்டியது பிதுராஜித சொத்தோ, வேலை பார்க்கும் இடத்தில் ப்ரமோஷனோ, இந்த விஷயங்கள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை புத்திசாலித்தனமாக எப்படி கவனித்து கொள்ள வேண்டுமோ அப்படி கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுது சொன்னவைகளையெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால், சற்று சிரத்தையோடு நடந்து கொண்டால், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு. கடகராசி அன்பர்களே, சரியானபடி திட்டம் போடுவதில் வல்லவர் நீங்கள். நல்ல வழியில் யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து திறமையாக செயல்படுத்துவீர்கள். ஆடி கறக்கும் மாட்டை ஆடி கறக்க உங்களுக்கு தெரியும். பாடி கறக்கும் மாட்டை பாடி கறக்கவும் தெரியும். எனவே ஏதேனும் ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டால் பந்தயம் தொடங்கும் முன்பே வெற்றி என்ற சொல்லுக்கு நீங்கள் ஒரு இலக்கணம். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது?
லாபம் அபிரிதமாக காட்டுகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது கூட சாதாரணம். லாபம் கிடைப்பது கூட சொற்ப சந்தோஷத்தை சொற்ப நேரம் மட்டும் காட்டிவிட்டு சென்றுவிடும். இது கூட பெரிதல்ல. இதைவிட யாருடைய கருணை கிடைத்தால் நல்லதோ, யாருடைய ஆதரவு கிட்டினால் நாம் உயர்வோமோ அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இது நீண்டகால நன்மைக்கு வழிவகுக்கும். அந்த யோகமும் உண்டு. அடுத்தாற்போல் இது நாள் வரை சாதாரணமாக தென்பட்ட நீங்கள் இந்த ஆண்டு சற்று எல்லோர் கண்களுக்கும் மேம்பட்ட ஒரு நிலையை அடைந்து பிரகாசமாக இருப்பீர்கள். மதிப்பு புகழ் கூடும் நாள். இதுவரை பார்த்த கடகராசி அன்பர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் பார்க்கும் கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தென்படும். அடுத்தவர்களுக்கு முன்பை விட இப்பொழுது உற்சாகம் பொலிவு காணப்படுகிறது. கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்பொழுது ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று. உங்களுக்கு வீண் விரோதம் வருவதற்கும் எதிர்பாராத துன்பத்தை மற்றவர்கள் உங்களுக்கு அளிப்பதற்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் வழிவகுக்கிறது. உங்களது உயர்வை பார்த்து நேற்று வரை இப்படி இருந்தான் இப்பொழுது இப்படி இருக்கிறானே என்று ஒரு பொறாமையின் காரணமாக காரணமே இன்றி உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்களை அடுத்தவர்கள் கொடுப்பார்கள், ஏற்படுத்துவார்கள். இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். இந்த கவனம் வேண்டுமென்றால் எப்படி? எல்லோரிடமும் சற்று இனிமையாகவே பேசுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு ஒரு காரணத்தை நாம் தந்துவிடக்கூடாது. ஒரு கெட்டது செய்யும் முன்பு அவன் அப்படி செய்தானே எனவே செய்யலாம் என்ற ஒரு காரணத்தை நீங்கள் அவனுக்கு அளித்து விடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு உங்களுக்கு. அன்பர்களே, நாளை முதல் சிம்ம ராசி முதல் விருச்சக ராசி வரை உள்ள 4 ராசிகளுக்கு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம்.